Recording has started. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேல்நிலை முதலாம் ஆண்டில் இருக்கக்கூடிய அடிப்படை இயந்திரவியல் பாடத்தில் ஃபர்ஸ்ட் 2 பாடங்கள் பார்த்துருப்போம். அதாவது பணிமனை பொறியியல் அப்படின்னா என்ன, அந்த பணிமனை பொறியியலில் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற பாதுகாப்பு குறிப்புகளை பற்றி பார்த்தோம். 2வது பாடத்தில் அந்த பணிமனை பொறியியலில் பயன்படுத்தக்கூடிய கை கருவிகள், அதாவது ஹேண்ட் டூல்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அது எங்கே பயன்படுது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற செயல்களை பார்த்தோம். இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவு கருவிகள் மற்றும் அளவிகள் அப்படின்ற கருவிகளை பற்றி தான் நம்ம இந்த 3வது பாடத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் கீழே பாருங்கள், ஒரு விவேகானந்தருடைய வாசகம் கொடுத்துருக்காங்க. கடிகாரத்தில் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அழகான வரிகள். அது கடிகாரத்தில் அந்த ஓடக்கூடிய முள்கள் பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு நேரத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ அதை தான் விவேகானந்தர் அழகாக இந்த வரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய அந்த வரிகளை நம்ம பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பயனுள்ளதாக ஒவ்வொரு நிமிடமும் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா பொருளடக்கம். அதாவது இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் பொருளடக்கம் அப்படின்வோம். அதில் ஃபஸ்ட்டு அறிமுகம். இந்த அளவு கருவிகள் மற்றும் அளவிகள் பற்றின அறிமுகத்தை நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அடுத்து அளவுகோல்கள். சரிங்களா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இந்த பாடத்தில் 2 டாப்பிக்கை பிரிச்சிருக்காங்க. ஒன்று அளவு கருவிகள் மற்றும் அளவிகள் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா அளவு கருவிகள் அளவிகள் 2ஐயும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம்னா அறிமுகம், 2வது பார்த்தீங்கன்னா அளவுகோல்கள் மற்றும் அளவுகோல்களின் பராமரிப்பு, 3வது காலிபர்கள், அதனுடைய வகைகள் மற்றும் அதனுடைய பாதுகாப்பு குறிப்புகள். அடுத்து வெர்னியர் காலிபர், 5வது பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர், 6வது காம்பினேஷன் செட்டு, 7வது சைன் பார், 8வது பார்த்தோம்னா அளவிகள் அப்படின்னு பேர், 9வது அளவிகளும் வடிவ தகட்டிற்கும் உள்ள வேறுபாடுகள். இந்த 9 டாபிக் பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா இந்த அளவு கருவிகள் பற்றின ஒரு அறிமுகம். சரிங்களா? அந்த வார்த்தையிலே பாருங்கள், ஹெட்டிங்கோட வார்த்தையிலேயே அளவு கருவிகள் அப்படின்னு இருக்கு. அப்போ அளவு கருவிகள்னா நம்ம தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மிக துல்லியமாக பார்த்தீங்க அப்படின்னா தயாரிக்கப்படுகிறது. ஸோ துல்லியம் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா அதனுடைய தரத்தை குறிக்கின்றது. எதனுடைய தரம் அப்படின்னா நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளினுடைய தரத்தை குறிக்கின்றது. சரிங்களா? அப்படி தயாரிக்கக்கூடிய அந்த பொருளினுடைய தரத்தை நிர்ணயிப்பது என்னமானா அந்த பொருளினுடைய மிக துல்லியமான அளவுகள். ஸோ அளவுகள் துல்லியமாக இருந்தால் தான் அந்த பொருள் எப்படி இருக்கும், தரமானதாக இருக்கும். சரி, அப்போ அந்த அளவுகள் துல்லியமாக இருப்பதற்கு நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்களை அளந்து சரிபார்க்கணுமா இல்லையா? ஸோ அப்படி அளந்து சரிபார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அளவு கருவிகள் அப்படின்றோம். சரிங்களா? ஸோ அப்படி அந்த துல்லியமான அளவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா அதனுடைய சரியான வடிவம். சரி, அளவுகள் அப்படின்றது என்னன்னா நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளினுடைய சரியான வடிவம், அதுவும் போல் பார்த்தீங்கன்னா துல்லியமான அளவு, இயந்திர பணி செய்யப்பட்ட அந்த பனிப்பொருளினுடைய மேற்பரப்பு, ஸோ ஆகியவற்றை இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பொருளினுடைய தரம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளினுடைய தரம் என்பது எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த பொருளினுடைய வடிவம் அப்படின்னா சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வடிவத்தை பொறுத்தும் அதை இயந்திர பணி செய்யப்பட்ட அதனுடைய மேற்பரப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மேற்பரப்பு தன்மையை பொறுத்தும்
மற்றும் அதனுடைய துல்லியமான அளவுகளை பொறுத்து ஒரு பொருளினுடைய தரமானது நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய துல்லியமான அளவுகளை அளக்க பயன்படக்கூடிய கருவிகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நுணுக்க அளவு கருவிகள் அப்படின்றோம். சரி, ஏன் அப்படின்னா மிக நுண்ணியமாக மிக துல்லியமாக இருக்கக்கூடிய அளவுகளை அளக்கணும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, நுணுக்க அளவு கருவிகள் அப்படின்றோம். சரி, ஆங்கிலத்தில் வந்து ப்ரிசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றோம். ஸோ இந்த கருவிகள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள். சரி, என்ன கருவிகள் அப்படின்னா நுணுக்கமான அளவு கருவிகள். ஸோ இந்த கருவிகள் அனைத்துமே தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கருவிகள்லாம் நுணுக்க அளவு கருவிகள் அப்படின்னா கீழே பாருங்க, வெர்னியர் காலிபர், மைக்ரோமீட்டர், செவல் ப்ரொடக்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸுக்கு ஒரு 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருவிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நுணுக்கமான அளவு கருவிகள் அப்படின்றது. சரிங்களா, இது எங்கே தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னா தொழிற்சாலைகளில் தான் என்ன செய்வாங்கன்னா இந்த நுணுக்க அளவு கருவிகளை பயன்படுத்துவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து ஒரு பொருளுடைய நுணுக்கமான பொருள் அப்படின்னா நுணுக்கமற்ற ஒரு பொருள் இருக்கும், துல்லியமான பொருள் அப்படின்னா துல்லியமற்ற பொருள்கள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா. அப்போ அந்த துல்லியமற்ற பொருட்களை அளப்பதற்கு பயன்படக்கூடிய அந்த அளவு கருவிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு கருவிகளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நுணுக்கமற்ற அளவு கருவிகள் அப்படின்னும், அதாவது நான் ப்ரிசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி துல்லியமான பொருட்களை அளக்க பயன்படக்கூடிய கருவிகளுக்கு நுணுக்க அளவு கருவிகள் அப்படின்னு படித்தோம். அப்போ துல்லியமற்ற பொருட்களை அளக்க பயன்படக்கூடிய அளவு கருவிகளாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நுணுக்கமற்ற அளவு கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்போ இந்த கருவிகள் எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா சரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதாவது டே டு லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தான் இந்த நுணுக்கமற்ற அளவு கருவிகள். ஆனால் நுணுக்கமான அளவு கருவிகள் எங்கே தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொன்னோம், தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தான் என்ன சொல்கிறோம் நுணுக்கமான அளவு கருவிகள். இந்த நுணுக்கமற்ற அளவு கருவிகள் என்பது நம்ம டே டு லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்றாட பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அப்படின்றோம். சரிங்களா. சரி, இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா அளவுகோல்கள், அதாவது அளவுகோல் அப்படின்னா ஸ்கேல்ஸ் இருக்காங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்கேலு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நுணுக்கமற்ற அளவு கருவிகள். அதே போல் இடைக்கற்கள், திரவ அளப்பான்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கைகளில் பயன்படுத்தக்கூடிய அளவு கருவிகள். சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா அளவு கருவிகளில் 2 விதமான அளவு கருவிகள் இருக்குது. ஒன்று நுணுக்கமான அளவு கருவிகள் என்ன, இன்னொன்று வந்து நுணுக்கமற்ற அளவு கருவிகள் என்ன பிரிச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ நுணுக்கமான அளவு கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா வெர்னியர் காலிபர், மைக்ரோமீட்டர், செவல் ப்ரொடக்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுணுக்கமான அளவு கருவிகள். நுணுக்கமற்ற அளவு கருவிகள் அப்படின்னா எடுத்துக்காட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்கள், இடைக்கற்கள் மற்றும் திரவ அளப்பான்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நுணுக்கமற்ற அளவு கருவிகள். சரிங்களா. இப்போ இந்த நுணுக்கமற்ற அளவு கருவிகளில் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகக்கூடிய அளவு கருவிகள் என்ன அப்படின்னா அளவுகோல், அதாவது ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்கேல் அப்படின்வோம். சரிங்களா. பொதுவாக வந்து நம்ம இந்த ஸ்கேல் வந்து எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அல்லது ஏதாச்சும் ஒரு பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நீளம், அகலம், உயரம். சரிங்களா. ஒரு பொருளுக்கு 3 அளவுகள் தான் இருக்குது. ஒன்று நீளம், இன்னொன்று அகலம், இன்னொன்று உயரம். ஸோ இந்த 3 அளவுகளையும் அளப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அளவுகோல்களை பயன்படுத்தலாம். வேற எதற்கு இந்த அளவுகோல்கள் பயன்படுகிறது அப்படின்னா நேர்கோடுகள் வரைவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அளவுகோல்களை நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் நல்லா கவனிங்க, அளவுகோல்கள் எதுக்கு பயன்படுதுன்னா ஒன்று நேர்கோடுகள் வரைவதற்கு அளவுகோல்கள் பயன்படுகிறது, இன்னொன்று ஒரு பொருளினுடைய நீளம், அகலம், உயரம் போன்ற அளவுகளை அளந்து பார்ப்பதற்கு இந்த அளவுகோல்களானது பயன்படுகிறது. சரி, இப்படி பயன்படக்கூடிய இந்த அளவுகோல்கள் எந்த இடத்துலலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய நிறுவனங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் அப்படின்றோம். ஸோ இந்த கல்வி நிறுவனங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுகோல்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் வந்து
பொறியியல் துறை, அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லயும் அளவுகோல்களை என்ன செய்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கல்வி கற்கும் நிலையங்கள், அதாவது பள்ளிக்கூடம், காலேஜ் இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்கள் எதனால செய்யப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, மரத்தினால் செய்யப்பட்ட அளவுகோல்கள் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட அளவுகோல்களை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கல்வி நிறுவனங்கள்ல பயன்படுத்தணும். சரி, அப்ப தொழிற்சாலையில், அதாவது பொறியியல் துறையில பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்கள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா ஸ்பிரிங் ஸ்டீல் அப்படிங்கிற ஸ்பிரிங் ஸ்டீல் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற 2 வகையான உலோகத்தால் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொறியியல் துறையில் பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்களானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படி நம்ம பொறியியல் துறையில பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ரூல் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அது தயாரிக்கப்பட்டிருக்குது என்னது அப்படின்னா ஒரு வகையான உலோகத்தால், ஸ்டீல் அப்படின்ற உலோகத்தால் தயாரிச்சிருக்காங்க. அதனால அதுக்கு பேர் என்னது ஸ்டீல் ரூல் அப்படின்றாங்க. ஆனா நம்ம கல்வி கற்க பயன்படக்கூடிய நிறுவனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்கள் எதனால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா மரத்தினால் செய்யப்பட்டது மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட அளவுகோல்களை தான் பயன்படுத்தணும். இந்த ஸ்டீல் ரூல் இருக்கா இல்லையா, உலோகத்தால் செய்யப்பட்ட அளவுகோல் இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்றோம் ஸ்டீல் ரூல் அப்படின்றோம். அது ஆக்சுவலா எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா இன்ஜினியரிங் துறை, அதாவது பொறியியல் துறையில தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அளவுகோல்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டீல் ரூல் அப்படின்ற அளவுகோல்கள் எந்த உலோகத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஸ்பிரிங் ஸ்டீல் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற உலோகத்தால் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டீல் ரூல் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ அதனுடைய படம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூல் அப்படின்னு பேரு. சரிங்களா? இது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலோகம் என்ன படித்தோம், ஸ்பிரிங் ஸ்டீல் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரிங்களா? இதான் அளவுகோல்கள். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுகோல்களினுடைய வகைகள். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பொருட்களினுடைய வடிவங்களை அளப்பதற்கு நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அளவுகோல்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது வெவ்வேறு வகையான அளவுகோல்களை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதில் என்னென்ன வகைகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7 அளவுகோல்களின் வகைகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, அனைவரும் பயன்படுத்தும் அளவுகோல். சரிங்களா? அனைவரும் பயன்படுத்தும் அளவுகோல். 2வது வகை வளையும் தன்மை கொண்ட அளவுகோல். 3வது குறுகலான அளவுகோல். 4வது வகை கொக்கி கொண்ட அளவுகோல். 5வது வகை மடக்கி வைக்கப்படும் அளவுகோல். 6 அளவை நாடா. 7வது ஸ்பிரிங் அளவுகோல். இந்த மாதிரி அளவுகோல்களை 7 வகைகளாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஒவ்வொரு அளவுகோல்களும் எப்படி எங்கே வடிவமைப்பு இருக்கு, அது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் பயன்படுத்தும் அளவுகோல். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் அப்படின்வோம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்களை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும். என்ன சார் நடுவில் எனக்குள்ள உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரு நீளமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சிறிதாக ஆக்கி காட்டுவதற்காக நம்ம பொறியியல் துறையில் அவங்க வரையறுக்கப்பட்டு கொடுத்த ஒரு டிசைன் தான் இது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேல் 30 மில்லிமீட்டர், அதாவது 30 சென்டிமீட்டர் இருக்கு. சரிங்களா? 30 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கு. ஸோ 30 சென்டிமீட்டர் நீளத்துக்கும் நம்மளோட அளவுகோலை வரைய முடியுமானா ஸோ முடியாது. அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதனுடைய நீளத்தை குறைத்து காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா அனைவரும் பயன்படுத்தும் அளவுகோல் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம படிச்சுட்டு நம்ம வெளிநாட்டில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல் ரூல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மாறுபடுமா அப்படின்னா கிடையாது. ஸோ எல்லா பேருமே எல்லா நாட்டினரும் பயன்படுத்தும் வகையில்
ஸோ எல்லா நாட்டினரும் ஏற்றுக்கொண்டு ஒரு வரையறுக்கப்பட்ட அளவுகோல்களை வந்து என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அப்படின்னா தயாரிச்சாங்க. சரிங்களா? அப்படி தயாரிக்கப்பட்ட அளவுகோலுக்கு பேர் தான் வரையறுக்கப்பட்ட அளவுகோல் அப்படின்னு, அதாவது ஸ்டாண்டர்டு ஸ்கேல். அதாவது எல்லா நாட்டில் இருக்கவங்களும் பயன்படுத்துவதற்கு வசதியாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒரு அளவுகோல்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. அப்படி தயாரிக்கப்பட்ட அளவுகோல் தான் இந்த ஸ்டாண்டர்ட் அளவுகோல் அப்படின்னு பேரு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுகளானது குறிக்கப்பட்டிருக்கும். அது என்ன 2 முறை அப்படின்னா, நம்ம வந்து லோயர் செக்ஷன்லேயே படிச்சிருப்போம், 6th 7thலேயே இருக்கும் மேக்ஸில். அதாவது மெட்ரிக் முறை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் முறை அப்படின்னு 2 இருக்கும். சரிங்களா? அது என்ன சார் மெட்ரிக் முறைக்கும் பிரிட்டிஷ் முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? மெட்ரிக் முறை அப்படின்னா மில்லிமீட்டர், மீட்டர், சரிங்களா, ஸோ கிலோகிராம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் முறை அளவுகள். அதே மாதிரி வந்து அங்குலம், அடி, கெஜம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் முறை அளவுகள். சரி, அந்த பிரிட்டிஷ் முறை அளவுகள்ன்றது நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் சரியாக வராத காரணத்தினால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மெட்ரிக் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சொல்வதற்கு எளிதாக இருக்கிறதுனால, அதாவது கண்டுபிடிப்பதற்கு எளிதாக இருக்கிறதுனால இந்த மெட்ரிக் முறை தான் பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா இடங்களிலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்ரிக் முறையில் தயாரிக்கப்பட்ட அளவுகோல்களுடைய நீளம் வந்து எந்த அளவுகளில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா 150 மில்லிமீட்டர் மற்றும் 300 மில்லிமீட்டர் அளவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கேலானது கிடைக்கின்றது. ஸோ 300 மில்லிமீட்டர் அப்படின்னா சரிங்களா, 300 மில்லிமீட்டர் நீளத்துக்கு ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. ஒரு கோடு என்னது 1 மில்லிமீட்டர். சரிங்களா? அப்போ 30 சென்டிமீட்டர் தான் ஒரு 300 மில்லிமீட்டர். சரிங்களா? இப்போ இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கேல் இருக்கிற இந்த ஸ்கேல் தான் பார்த்தீங்கன்னா 300 மில்லிமீட்டர் அளவுடைய அளவுகோல் அப்படிங்கிறது. சரிங்களா? இதே இது பிரிட்டிஷ் முறை இல்லையா? பிரிட்டிஷ் முறைன்னு அப்படின்னு என்ன செஞ்சோம், அங்குலம் அல்லது அடி. சரி, அங்குலம் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ச் அப்படின்வாங்க, அடி அப்படின்னா ஃபீட் அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ இந்த அங்குலத்தில் வந்து தயாரிக்கக்கூடிய அளவுகோல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் முறையில் தயாரிக்கப்பட்ட அளவுகோல்கள். இதில் அதிகபட்சம் எவ்வளவு நீளத்தில் அளவுகோல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 இன்ச்சு மற்றும் 12 இன்ச்சு. ஸோ அங்குலத்தை தான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், இன்ச்சு அப்படின்வோம். ஸோ அதான் உங்களுக்கு சரி 6 அங்குலம் மற்றும் 12 அங்குலம் நீளத்திற்கு என்னது பிரிட்டிஷ் முறையில் தயாரிக்கப்பட்ட அளவுகோல்களானது நம்மளுக்கு கிடைக்கின்றது. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் ரூல் அப்படின்றது. அடுத்து வளையும் தன்மை கொண்ட அளவுகோல், அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் அப்படின்னா. வளையும்னா என்ன, ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தானே வளையும். சரிங்களா? அதனால இது பேர் என்னது ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் அப்படின்றோம். சரிங்களா? இப்படி இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்கேலினுடைய வடிவமைப்பு தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடிவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வளைச்சிக்கலாம். ஆனால் அது என்ன செய்யாது அப்படின்னா உடையாது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த வளையும் தன்மை கொண்ட அளவுகோல் வந்து எந்த உலோகத்தால் தயாரிக்கப்படுகின்றது அப்படின்னா ஸ்ப்ரிங் ஸ்டீல் அப்படின்ற உலோகத்தால் அது தயாரிக்கப்பட்ட ஒரு மெல்லிய தகடுவாக செய்யப்பட்டிருக்கக்கூடியது அந்த வளையும் தன்மை கொண்ட அளவுகோல். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், மெல்லிய தகடு போல தான் இருக்கும், ரொம்ப தடிமன் என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது. ஸோ அப்படி மெல்லிய தகடு போல இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஸ்டீல் என்ற உலோகத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த அளவுகோலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளையும் தன்மை கொண்ட அளவுகோல்கள். இது எந்த மாதிரியான இடங்களில் அளக்குவதற்கு பயன்படுகிறது அப்படின்னா ஒழுங்கற்ற வளைவான, சரிங்களா, ஒழுங்கற்ற வளைவான அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சேஃப் இல்லாமல் இருக்கக்கூடிய வளைவான பனிப்பொருட்களை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அளவுகோலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளையும் தன்மை கொண்ட அளவுகோல்கள் அப்படின்றோம். அதாவது ஃப்ளெக்சிபிள் டைப் ஸ்கேல் அப்படின்றோம். சரிங்களா? இப்போ அடுத்து குறுகலான அளவுகோல், நாரோ ஸ்கேல் அப்படின்வாங்க. ஆங்கிலத்தில் என்ன கட்டுவாங்க, நாரோ ஸ்கேல் அப்படின்வாங்க. சரிங்களா? அதே வார்த்தையிலே வருங்க, ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. குறுகலான அப்படின்னா எது வந்து குறுகலாக இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அளவுகோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுகோலுடைய
அகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சற்று குறுகலாக காணப்படும். சரிங்களா, பார்த்தாலே தெரியும். நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அளவுகளுடைய இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த அளவுகளுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட சற்று குறைவாக இருக்கும். அப்போ எவ்வளவு குறைவாக இருக்கும் அப்படின்னா 1/4 இன்ச்சு அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த அகலமானது இருக்கும். இந்த நாரோ ஸ்கேலினுடைய அகலம் வந்து எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் அதனுடைய அகலம் அப்படின்னா 1/4 இன்ச்சு அளவிற்கு என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய அகலமானது குறைவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த அளவுகோல்கள் வந்து எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு நீளமா இருக்கக்கூடிய ஒரு துளை இருக்கு. சரிங்களா, அப்ப அந்த துளையினுடைய ஆழத்தை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய ஸ்கேலால அளக்க முடியாது. சரியா, எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு. ஸோ அப்ப அந்த துளையுடைய பனிப்பொருளினுடைய ஆழம் வந்து எவ்வளவு இருக்கு என்பதை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அளவுகோல் என்னது, இந்த குறுகலான அளவுகோல். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அளவுகோல் கொக்கி கொண்ட அளவுகோல். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஹூக் ஸ்கேல் அப்படின்வாங்க. கொக்கின்னு அர்த்தம், ஹூக்குன்னு அர்த்தம். சரி, அதாவது என்ன சொன்னா ஹூக் ஸ்கேல் அப்படின்றாங்க. சரிங்களா, இந்த ஹூக் ஸ்கேலினுடைய அமைப்பு தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இந்த நாரோ ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதனுடைய முனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ எதுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஒரு முனையில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி போன்ற அமைப்பு இருக்கும். இது வந்து எந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த அளவுகோல்கள் பயன்படுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் அளக்க போகிறோம். ஸோ அந்த பொருளினுடைய விளிம்புகளில் இருந்து தான் இன்னொரு விளிம்பை நம்ம அளப்போம். விளிம்புகள் அப்படின்னு என்னன்னா முனைகள் அர்த்தம். ஸோ ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை இருக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம வந்து அளவுகோல்களை பயன்படுத்தி அளப்போம். சரிங்களா, அப்படி அளக்கக்கூடிய அந்த பொருளினுடைய முனைகள் வந்து உடைந்தோ அல்லது சரிவாகவோ, சரிங்களா, அதனுடைய முனைகள் வந்து என்ன செய்ய சொல்லலாம், பனிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அக்யூரேட்டாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா துல்லியமாக அளக்க முடியாது. ஏன்னா முனை இருந்தால் கரெக்டாக அந்த முனையில் ஸ்கேல் வச்சு நம்ம அளக்க முடியும். ஸோ அந்த மாதிரி முனை உடைந்திருந்தாலோ அல்லது அதனுடைய முனை வந்து பார்த்தீங்கன்னா சரிவாக இருந்தாலோ நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அளவுகோல்களை பயன்படுத்தி என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. சரிங்களா, அங்க இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல அதனுடைய அளவுகளை அளப்பதற்கு எதை பயன்படுத்துறாங்கன்னா இந்த கொக்கி கொண்ட அளவுகோல்கள் பயன்படுகிறது. இது எப்படி சார் பயன்படுத்துவாங்கன்னா, இந்த கொக்கி போல அமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பனிப்பொருளுடைய என்னது பக்கமான சைடு இருக்க சைடில் வந்து அப்படியே படிஞ்சிடும். ஸோ அப்போ இங்கே இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பனிப்பொருளுடைய நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அழகாக என்ன செஞ்சுக்கலாம், அளந்து பார்க்கலாம். சரிங்களா, சரி சார், வந்து முனை உடைந்து போனால் சரிவான அப்படின்னாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கன்னு கேட்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. பல்லினை இருக்கா இல்லையா, பல்லினைனா கியர் இருக்கும் பார்த்தீங்களா, கியருக்கு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளை இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த துளையில் வந்து பார்த்தீங்கன்னா அது சரிவாக்கப்பட்ட முகப்பு இருக்கும். முகப்பு அப்படின்னா மேற்பரப்பு தான் முகப்பு அப்படின்றோம். ஸோ அந்த மேற்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சரிவாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கேலால் அளந்து பார்க்க முடியாது அதனுடைய மையத்துளை. அப்போ அங்கே என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த முகப்புகளை அளக்க இந்த கொக்கி கொண்ட அளவுகோல்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, சரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அளவுகோல் என்ன அப்படின்னா மடக்கி வைக்கும் அளவுகோல். ஆங்கிலத்தில் மடக்கினா என்னது, ஃபோல்டிங் அப்படின்வாங்க. சரிங்களா, அதான் கொடுத்துருக்காங்க ஃபோல்டிங் ஸ்கேல் அப்படின்றாங்க. சரிங்களா, இந்த ஃபோல்டிங் ஸ்கேலினுடைய அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஸ்கேலை வந்து என்ன தேவைக்குன்னா நம்ம நீளமாக மாற்றிக்கலாம் அல்லது அது குறைவாக அப்படியே மடக்கி நம்ம கையில் வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மடிப்புகளாக மடிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இந்த ஃபோல்டிங் ஸ்கேலானது எத்தனை மடிப்புகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 மடிப்புகள் இருக்கும். 1, இது 2, இது 3, இது 4. ஸோ இப்போ 4 மடிப்புகளாக இந்த ஃபோல்டிங் ஸ்கேலானது என்னது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இதை தேவையான நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீட்டி நம்ம பொருளினுடைய அளவுகளை நம்ம அளக்க முடியும். அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த மடக்கி வைக்கும் அளவுகோல்களுடைய நீளம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 600 மில்லிமீட்டர் அல்லது 2 அடி நீளம். 600 மில்லிமீட்டர் அப்படின்னா ஸோ 230 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கா இல்லையா, ஸோ அந்த ஸ்கேல் அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 2 அடிக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த 2 அடி நீளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மடக்கி வைக்கும் அளவுகோலானது நம்மளுக்கு கிடைக்கின்றது. சரிங்களா. இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அளவை நாடா, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெஷரிங் டேப் அப்படின்வாங்க. ஸோ இது நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேருமே வந்து பார்த்துருப்போம் அல்லது வந்து என்ன செஞ்சுருப்போம்னா பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா. ஸோ இந்த அளவை நாடா அப்படின்றது எதில் தயாரிச்சிருப்பாங்கன்னா ஒரு மெல்லிய எஃகு தகட்டுனால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தயாரிச்சிருப்பாங்க. சரிங்களா. நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க, அப்படி இழுத்து டப்பு டப்புன்னு இழுத்து விளாண்டுருப்போம். சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய தகடு போல் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ஸோ எஃகினால் செய்யப்பட்ட மெல்லிய தகடு போல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க. இதான் அந்த சின்ன பெட்டி அப்படின்றது. ஒரு சிறிய பெட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃகினால் செய்யப்பட்ட மெல்லிய அளவுகோல்களானது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா சுருட்டி அடைக்கப்பட்டிருக்கும் இந்த பெட்டிக்குள்ள. சரிங்களா. இதனுடைய ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கொக்கி போல் என்னது ஒரு சிறிய வளைவு போல் ஒரு தகடு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இது எதுக்கு இந்த மெஷரிங் டேப் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த விளையாட்டு மைதானங்கள், இந்த வீடு கட்டக்கூடிய வீடு கட்டக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தை அளப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த அளவை நாடாவை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். சரிங்களா. ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேறு என்ன பயன்படுத்துவாங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட ஒரு வட்ட வடிவு வந்து பிளாஸ்டிக் கூட்டு இருக்கும். அந்த கூட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் இருக்கக்கூடிய துணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த துணினால் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த அளவுகோல்களானது தயாரிக்கப்பட்டிருக்கும். அப்படி தயாரிக்கப்பட்ட அளவுகோல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுகோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கூட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய அந்த அளவுகள் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த விளையாட்டு மைதானங்கள் அளப்பதற்காகவும் நம்ம என்ன செய்யலாம் வீட்டு மனைகளில் இருக்கக்கூடிய சுவர்கள் மற்றபடி இந்த இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகளை வந்து அளப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம்னா இந்த அளவை நாடாகளை பயன்படுத்தலாம். சரி, அது எவ்வளோ சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் முதல் 100 மில்லிமீட்டர் வரை அளவுகளில் நம்மளுக்கு இந்த அளவை நாடாக்களானது கிடைக்கின்றது. சரிங்களா. சரி, ரைட்டு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அளவுகோல்கள் பராமரிப்பு. இப்போ நம்ம அளவுகோல்களை பற்றி படித்தோம், அதனுடைய வகைகள் பற்றி பார்த்தோம், அதை எப்படி பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதை எப்படி பாதுகாப்பாக அதாவது நம்ம பராமரிக்கணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா. இந்த பராமரிப்பதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா நீண்ட நாள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆயுட்காலம் வந்து நீடிக்கும். சரிங்களா. அதுதான் எந்த ஒரு பொருளுக்குமே பராமரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. சரிங்களா. அதுபோல் அந்த அளவுகோலுக்கு பராமரிப்புன்றது என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு அளவுகோல்களை ஆப்பு போலவோ திருப்புளி போலவோ பயன்படுத்தக்கூடாது. ஆப்புன்னு என்ன தம்பி அர்த்தம், ஒரு வச்சு அடிக்கிறது மேலே சுற்றியில் வச்சு. சரிங்களா. அப்போ ஸ்கேலை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படி பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் சில பேர் வந்து திருப்புளி இருக்காது. சப்போஸ் ஸ்க்ரூவை கரெக்டாக நம்ம என்ன செய்வோம் அந்த ஸ்கேலோட முனையை என்ன செய்வோம்னா பயன்படுத்தும். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து அதிகமான எடையுள்ள பொருட்களை இதன் மீது வைக்கக்கூடாது. ரொம்ப வெயிட்டாக இருக்க பொருளை போய் என்ன செய்யக்கூடாதுன்னா ஸ்கேல் மேலே என்ன செய்யக்கூடாது நம்ம வைக்கக்கூடாது. ஸோ வைப்பதன் மூலமாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடான பரப்புகளின் மீது அளவுகோல்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்குது அப்படின்னா அந்த கரடு முரடான பொருளை மீது என்ன செய்யக்கூடாது இந்த அளவுகளை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படி தீர்க்கக்கூடாது. சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவுகோல்களுடைய பராமரிப்பு. சரிங்களா. ஸோ இதோட இன்னைக்கு வகுப்பு முடியுது. ஸோ மீதி இருக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்ப்பா.